ஒரு செழிப்பான எதிர்காலம், ஒரு செழிப்பான வாழ்க்கை நமக்கு உண்டு. ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையில் செய்கிற அற்புதமான காரியங்களை அனுபவிக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் காணாமலே பலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் பிரச்சனை கடவுள் மேலே இல்லை. த ப்ராப்ளம் இஸ் அ மைண்ட் செட்டு. மைண்ட் செட்டுனா என்னென்னா நம்ம மனப்பான்மை, நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் கருத்துக்கள். அதனால் என்ன ஆகுது, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மனம் இல்லாமல் போகிறது. அதனால தான் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது, இருவர் ஒரு மனமாக அக்ரி பண்ணலன்னா அவங்க சேர்ந்து நடக்க முடியாது. ஆமோஸ் 3:3 என்ற புஸ்தகத்தில் பாருங்கள், பைபிள் எழுதியிருக்கு, 2 பேர் ஒரு மனம் பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ ? அப்படின்னா போக முடியாது. 2 பேர் ஒருமித்து அவங்க பிளான் பண்ணி ஒரு மைண்டோடு இல்லைன்னா அவங்க ஒழுங்காக நடந்து போக முடியாது. இதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட். ஒரு மைண்டு வரணும். வேதத்தில் எழுதியிருக்கு, ஒரு காளையும் ஒரு கழுதையும் சேர்த்து அதை உழுவதற்கு யூஸ் பண்ணக்கூடாது. 2 பேரும் இணைச்சி ஒரு வண்டியிலையோ இழுக்கிறதுக்கோ அதுக்கு நுகத்தை போட்டால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது வேறு மாதிரி நடக்கும், இது வேறு மாதிரி நடக்கும், ஒன்றா நடக்க முடியாது. இதே தான் ஆண்டவரோடையும் நம்முடைய மைண்டு எதிர்மாறியாக சிந்திச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு நம்ம மைண்டே தடையாயிடும். இதுக்காக நான் எடுத்துக்காட்டு நிறையா சொல்லலாம். நம்ம மைண்டு ஆண்டவர் மைண்டு சேமாக இருந்தால் தான் கம்பேட்டபிலிட்டி வாங்க பாருங்கள் கம்ப்யூட்டரில், அது மாதிரி ரெண்டும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம மைண்டு ஆண்டவர் மைண்டு மாதிரி மாறுறதுக்கு தான் ஆண்டவர் தேவ வசனம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறோம். அதை தியானிக்க என்ன ஆகுது, நம்ம மைண்டும் மாறி ஆண்டவர் மாதிரி சிந்தனையில் மாற போகிற ஒரு மனம் வருகிறது. இதுதான் உறவு, பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒன்னஸ் வரலைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்தில் ஒரு மனதோடு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு யூனிஃபார்ம் போட்டாங்கன்னு இல்லை, ஒரு மைண்டு. அப்பொழுது ஆண்டவர் அசைவாடினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பேய் பிசாசு இல்லாட்டா வேறு எதாவது யோசிக்கக்கூடாது. நமக்கு கிளியராக இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கிறேன் என்னென்னா, ஆண்டவருடைய செழிப்பான ஒரு எதிர்காலமும் செழிப்பான வாழ்க்கை அவருடைய சித்தம், அவருடைய மைண்டு. அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஆனால் அதுக்குள்ளே நுழைய முடியாமல் போகிறது, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மைண்ட் எல்லாம் தப்பாக இருக்குது. ஏன்னா தப்பாக பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், தப்பு போதனைகள், மதம் மாதிரி இருக்கிற யோசனைகள். மதம் வேற, உறவு வேற. ஸோ இந்த மதத்தில் நிறையா தடவை பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் செய்யணும் அப்போ கடவுள் என்கிட்ட நல்லவராக இருப்பாருன்னு தான் நினைப்பாங்க. இது மாதிரி தான் அவங்க யோசனையில் இவங்களே ஏதாவது செய்து கொண்டு இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா கடவுள் நமக்கு ஏதாவது நல்ல புண்ணியம் வரும்னு இப்படி சிலவங்க போதிக்கிறாங்க. அதனால் ஜனங்களுக்கு அறியாமையில் போகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து என்ன நம்ம படிக்கிறோன்னு பார்க்க போல நமக்கு ஞானம் வரும். என்ன ஞானம் வரும் பாருங்கள், ஆண்டவர் எபேசியரில் சொல்கிறார். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும், என்னது நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும், அப்படின்னா கற்பனையில் கூட ஆசைப்படுறதுக்கும், நீ ஆசைப்பட்டு கேட்கறதுக்கும், இதுக்கெல்லாம் என்னது மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற, இதுக்கெல்லாம் மிஞ்சி மிக அதிகமாக ஆண்டவர் செய்வாராம். நீ கேட்கறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கும் விருப்பமாக கேட்கறதுக்கெல்லாம் அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக பெருசாக ஆண்டவர் செய்வார். அழகான வசனம் பாருங்க, எபேசியர் 3:20 பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவர். நமக்கு அவர் வல்லமையாய் செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். இவ்வளோ காரியம் என்ன சொல்கிறார் அப்போனா, நம்ம ஆசையாக கேட்கலாம். அந்த ஆசையில் கேட்டால் கூட நம்ம தடை என்னன்னா, நமக்கு பற்றாக்குறை, நமக்கு இவ்வளோதான் சம்பளம், நமக்கு இவ்வளோதான் காசு இருக்குது. ஸோ அந்த காசுக்கு லிமிட்டாகவே தான் நம்ம மைண்டு வந்துடும். அந்த மைண்ட் செட்டு அந்த லெவலில் வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, 1000 ரூபாய் மட்டும்தான் முடியும்னா எதை பார்த்தாலும் 1000 ரூபாய்க்கு தான் பார்ப்போம். 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய்லாம் சான்ஸே கிடையாது. அப்போது இது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க மைண்ட் செட்டை வாங்குறது நல்லா வாங்கணுன்ட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி நெருக்கத்தில் இருக்க போல் நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, வேறு எதாவது சீப்பாக இருக்குமா, செகண்ட் ஹேண்டு கிடைக்குமா, இந்த மாதிரி ரிப்பேர் ஆனது, அப்படி தான். இதை குறித்து நான் யாரையும் புண்படுத்தலை. ஏன்னா நான் சொன்ன இதெல்லாம் என் வாழ்க்கையில் நானும் அப்படி தான் போயிருந்துருக்கிறேன். அப்படி போகிறது தான் ரொம்ப ஞானமாக நினச்சிருக்கிறோம். ஏன்னா சில சமயம் ஆடம்பரம்னு நினச்சிடுறோம். ஆடம்பரம்னா என்னன்னு தெரியாமல் ஆடம்பரம்ன்றோம். அப்படிலாம் சொல்லி எல்லாமே தப்பாக
காரியங்களை புரிஞ்சனால நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே வந்து நிறையா காரியம் செய்யணும்னு ஆசைப்பட போல் அதுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய மைண்ட் செட்டு தான். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டு ஆண்டவரோடு நாம் அலைன் ஆகணும், அக்ரிமெண்ட் ஆகணும், ஒரு மனம் ஆகட்டும். அவர் யோசிக்கிற மாதிரியே என் மைண்ட் யோசித்தா நமக்குள்ள ஒரு மனம் இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10:10 அதில் என்ன சொல்லுகிறது, எப்படி பிசாசானவன் எதுக்கு வந்துக்கிறான்னா அழிக்கவும் கொல்லவும் தான் வந்திருக்கிறான். ஆனால் நானும் எதுக்கு வந்திருக்கிறேன்னா உனக்கு ஜீவனும் பரிபூர்ணமாக இருக்கணும். அப்படின்னா பாருங்கள், லைஃப் மோர் அபண்டன்ட்லி. அபண்டன்ட்லின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அபண்டன்ட்லினா பாருங்கள், ஒரு பெரிய டம்ளர் எடுத்துங்க. அந்த டம்ளரில் கால்வாசி தண்ணி இருக்குது, ரைட். அது ஏதோ போதுமாக இருக்குது, தொண்டையை நினச்சிக்கலாம் ஏதோ அவசரம்னா, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம்னா அரை இருக்குது, அரை கிளாஸு. அதுக்கப்புறம் 3 கிளாஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா தண்ணி ஊற்று என்ன பார்த்துருக்குங்களா, அது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் அபண்டன்ஸ். தேவைக்கும் மிஞ்சி ஓடுது. இதுதான் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னா என்ன? அபண்டன்ஸ்னா வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மிகுதியாக, பரிபூர்ணமாக, பூர்ணமாக, பரிபூர்ணமாக அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள். ஆனால் என்னென்னா மிகுதி, அதிகமாக, நம்ம தேவைக்கும் அதிகமாக, மிஞ்சி. இதுதான் வந்து தமிழில் நல்லா இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் சிலவங்க என்ன சொல்ல லக்ஸரின்னு சொல்லி விட்டுருவாங்க. லக்ஸரின்னா ஆடம்பரம்னா கொஞ்சம் அதை நெகட்டிவாக எதிர்மாரியாக சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் பிரகாரம் அது எதிர்மாரி கிடையாது. அதை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி சொல்ல முடியலைன்னா பார்ட் 2 உங்களோட பேசுவேன். ஸோ இப்போது நீங்கள் பாருங்கள், பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும் தான் வந்திருக்கிறான். ஆனால் நானும் உங்களுக்கு என்ன பரிபூர்ண ஜீவன் மட்டும் இல்லை, பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்க போகிறேன். அப்படின்னா அபண்டன்ட் லைஃப், நிரம்பி வழிகிறதுக்கு. ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் ஏதோ தடவிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்க வாழ்க்கையில். அப்போது சிலவங்களுடைய வாழ்க்கை வந்து பற்றாக்குறையில் இருக்கும், தட் இஸ் டெஃபிஷியன்சியில் இருக்கும். இல்லை பத்தலை சார், காசு பத்தலை, அது ஒரு லைஃபு. அடுத்த ஸ்டாண்டர்ட் லைஃப் என்னன்னா செலவுக்கு வேண்டிய பணம் வருது, செலவாயிடுது, கை கட்டுது, வாய் கட்டுது, எப்படியோ போயிடுது. அப்படி ஒரு லைஃப். அதுக்கடுத்த லைஃப் என்னன்னா நமக்கு தேவைக்கும் மிஞ்சி இருக்குது பாருங்கள். இது வந்து அபண்டன்ட் லைஃப். எனக்கு தேவை வந்து எனக்கு இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும் சார். ஆனால் எனக்கு கடவுள் கிருபையில் வருமானம் வந்து 1,00,000 ரூபா வந்துடுச்சு. அப்போது அதிகம் ஒரு 50,000 ரூபா இருக்குது. இது அபண்டன்ட் லைஃப். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நன்மை, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில் அபண்டன்ட் லைஃப் வேணுமா அப்படின்னா செழிப்பான ஒரு எதிர்காலம், செழிப்பான வாழ்க்கை வேணுமா, வறட்சியான ரொம்ப தேஞ்சு போன ஒரு வாழ்க்கை பழகி போயிட்டோமா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்னமும் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பார்க்க போகிறோம். அதை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு மைண்டு மாறி இருக்குது, அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவ்வளோதான். இதை குறித்து வந்து யாரும் தப்பாக யோசிக்கிறதுக்கு இல்லை. இப்போமாச்சும் நம்ம லைஃப் மாறிச்சுன்னா நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். இல்லைன்னா வம்சமாகவே நம்ம பற்றாக்குறையிலையும் கஷ்டத்துலேயும் கடன்லையும் தேஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். அது ஏன்னா அந்த மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மைண்ட் செட்டு என்னன்னா, ஃபஸ்ட்டு அபண்டன்ஸ்னால் என்னங்க, தரம் உயர்ந்தது. ஒரு அர்த்தம் வந்து ஒரு அர்த்தம் கிடையாது. பாயிண்ட் 1 அதுக்கு ஒரு சைடு வந்து தரம் உயர்ந்தது. இன்னொரு பாயிண்ட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று தரத்தில் உயர்ந்தது, இன்னொன்று வந்து மிக அதிக அளவில் சில பொருட்கள் நம்மகிட்ட இருக்கும் பாருங்க, அதான் குவான்டிட்டி. ஒன்று குவாலிட்டி தரத்தில் வந்து உயர்ந்து இருக்கிறது, அதே மாதிரி பொருட்கள் அதிகமாக அளவில் இருக்கிறது. நம்ம லைஃப்பில் அபண்டன்ஸ்னு இருக்க போல் ஒரு தரமான பொருள், அந்த பொருள் மாதிரி 10 பொருள் இருக்கும். ஆனால் அது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட அதில் உயர்ந்த தரத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம வீட்டில் வரும். இந்த நான் சொல்ல போல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நானும் அந்த பாதையில் போயிருக்கேன். நம்ம என்னத்துக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பொருள் வாங்கணும், சரி 5,000 ரூபாய்க்கு வாங்கினா 2 பொருள் வேறு எதாவது வாங்கலாம், வேறு எதுக்காக பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுருக்குறோம். அப்படி தான் யோசித்து ஒரு ஷூ கூட சீப்பு ஷூ தான் வாங்குவேன். அது போதும், 1000 ரூபாய்க்குள்ளே 800 ரூபா, அதே பெருசுன்னு. ஆனால் ஒரு காலத்தில் என்ன ஆச்சு, என் காலில் வலி,
என்னடா வலி இருக்குதே, இது என்ன வலியாக இருக்கும்னா உங்களுக்கு தான் தெரியுமே, ஒருத்தர் வலின்னு சொல்லிட்டா 10 யோசனைகளை சொல்லுவாங்க. அப்போது என்ன 10 காரியங்கள் இதாக இருக்குமா அதாக இருக்குமா இதாக இருக்குமான்னு யோசித்து கடைசியில் ஒருத்தர் என்ன சொன்னார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கிற ஆள், நின்று பிரசங்கம் பண்ணுங்க, நின்றுக்கிட்டே இருக்கிறங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூவை மாற்றுங்க, நல்ல ஷூவை மாற்றுங்கன்னா சரியாயிடும்னு. அப்போது ஒரு ஷூ அப்போ வந்து 5000 ரூபாய்க்கு, எனக்கு வந்து 5000 ரூபாவா, என்னப்பா வாழ்க்கையில் எல்லாமே கம்மியாக தானே வாங்கியிருக்கோம். சரி ஏதோ சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுறதுக்கு இதை செஞ்சுடுங்கன்னு சொல்கிறாங்க. வாங்கி போட்ட நாள்லேருந்து கால் வெளியே போயிடுச்சு. இதுக்கு வந்து பெரிய பிரசங்கம் பண்ணல, ஜபம் பண்ணல. என்னென்னா ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கனால அதுக்கேற்ற ஷூ விற்கிது, நல்ல ஷூஸு, ஆனால் கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகும், குவாலிட்டி அதில் தரம் ஜாஸ்தி. அது வெளியூரில் எங்கேயோ செஞ்சது, ஜெர்மன் ஷூன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தானுங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் தான். ஆனால் எனக்கு அன்றைக்கி தான் ஒருத்தர் பிரச்சனை நிமித்தம் போய் வாங்கி போட்டது, அன்னிலேருந்து வலி போயிடுச்சு, குதிங்கால் வலியே போயிடுச்சு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் தரம்னு ஒன்று இருக்குது. ஒரு தரமான ஒரு கார் வாங்குறது சீப்பாகவும் வாங்கிக்கலாம், சீப்பாக போயிடும். அதே மாதிரி அதில் நிறைய காரியம் அதில் சீப்பாக இருக்கும். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளால் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் இது ஒன்று வாங்கிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம். அப்படி வாங்கி வாழ்க்கையை தொடங்குறது தப்பே கிடையாது. நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் அத்தனையோ பேர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு மோட்டர் பைக்கில் போருங்க. சிறு பிள்ளைங்களாம் நிறையா பேர் டேங்கில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காரு, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏதாவது ஒரு காரில் வந்துச்சா, உங்களுக்கு மழை தூசி வெயில் என்ன கஷ்டங்கள், யாரோ ஓடி வந்து இடிக்கிறானுங்க, இதெல்லாம் இருக்குது, ஒரு கார் வாங்கிக்கோங்க. இது வந்து நமக்கு ஆடம்பரம் கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்ப நெசசிட்டி, ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படும், கடவுள் செய்வார். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி தான் ஜெபம் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு, அந்த கார் வாங்கின கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆன காரு, நைட்டு போய் வாங்கினேன், எனக்கு பாருங்கள் அது கூட தெரில. இதெல்லாம் தப்புலாம் செஞ்சு ஏமாற்றப்பட்டு, பரவாயில்ல அதெல்லாம் அனுபவமாக இருக்கிறனால இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஞானமாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, கடவுளுடைய ஞானத்தில் இருக்கணும். கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்கள், கடவுள் நமக்கு பெஸ்ட்டானது தரமானதாக நீ வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படி நம்ம இதை வந்து பைபிள்லேருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், எல்லாத்தையும் காமிக்க போகிறேன். சுப்பீரியர் இன் குவாலிட்டி. சுப்பீரியர் இன் குவாலிட்டினா அதே மாதிரி இருக்கிற பொருட்கள், பல பொருள் மத்தியில் இது உயர்ந்ததாக இருக்கிற பொருள் நமக்கு வருது, அதுதான் சுப்பீரியர் இன் குவாலிட்டி. அந்த தரமான காரியம் வாங்குறது போடுறதுனால நன்மை, கடவுள் அதை வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசாயால பாருங்கள் 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நன்மைனா என்ன, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ வில் ஈட் த பெஸ்ட் ஃப்ரம் த லேண்ட். என்ஐவியில் என்ன பண்ணுது, பெஸ்ட்டு, என்ன வார்த்தை, பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் எல்லாரும், பெஸ்ட்டு ஃப்ரம் த லேண்டுன்றார். நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது மிக சிறந்ததை தருகிறேன்றார். மிக சிறந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தரம் ஜாஸ்தி, பணம் ஜாஸ்தியாக இருக்க தான் இருக்கும். தரம் பயங்கர ஜாஸ்தி, பணம் ரொம்ப கம்மின்றதெல்லாம் நடைமுறையில் அது நடக்காது. யூ ஹாவ் டு பே ஃபார் த குவாலிட்டி. அதோடைய இருக்கிற தரத்துக்கேற்ற பணம் தானங்க இருக்கும். ஸோ அதை குறித்து தப்பாக யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன பண்ண, இஃப் யூ ஆர் வில்லிங் ஒபீடியன்ட், கீழ்ப்படிஞ்சு நீ வந்து தேசத்தில் இருக்கிற நல்ல நன்மை, அப்படின்னா ஆங்கிலத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்லுது என்ஐவியில். அப்போது அந்த பெஸ்ட்டுன்னு என்ன அர்த்தம்னா குட்டுன்னு போகுது. இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தில் குட்டுன்னு இருக்குது, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பெஸ்ட்டுன்னு இருக்குது. தமிழில் என்ன சொல்லுது, நன்மை. ஸோ அப்போது இந்த குட்டு பெஸ்ட்டுன்னு பார்க்க போல என்னன்னா பியூட்டிஃபுல் ஃபைன் அண்ட் பெஸ்ட்டு, அப்போ சிறந்ததாக இருக்குது, இதை நீ அடைவாயின்றார் ஆண்டவர். ஸோ இப்படி பார்க்க போல என்ன ஆகுது, நமக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டோம் தரத்தை பற்றி பேசணும். ரெண்டாவது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. அதான் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சார், இது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் வந்து என்னத்தை நம்ம பார்க்குறோன்னா அது வந்து கொஞ்சம் மேலானது. அப்போ நம்ம பைபிளில் பார்க்கலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு. உபாகமத்தில் 28:13, and the Lord will make you the head and not the tail, you shall be above only and not beneath, if you heed the commandments of the Lord your God which I command you today and are careful to observe them. ஆண்டோட கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிஞ்சு அதுக்கு நம்ம ஒத்து போனோன்னா நீ மேலாக இருப்பாய், தலையாக இருப்பாய், வாளாக இருக்க மாட்டார். இப்போது லக்ஸரின்ற வார்த்தை வந்து லத்தீனில் பார்த்தோன்னா அபவ், தரத்தில் உயர்ந்த குவாலிட்டின்னு சொல்ல போல் லக்ஸரின்றத சொல்லாமல் இருக்க முடியாது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலானது, உயர்ந்தது, கம்ஃபர்டபுள், எல்லாம் சொகுசாக இருக்கும், எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்னு தான் அந்த வார்த்தைக்கு. நம்ம சில சமயம் லக்ஸரின்றப்போ அதை ரொம்ப ஆடம்பரம் அப்படின்ட்டு ரொம்ப தப்பான ஒரு அர்த்தம் மாதிரி யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. பைபிளில் தேவைக்கு மிஞ்சி, உனக்கு தேவை இவ்வளோ இருந்தால் போதுங்க, ஆனால் அதுக்கும் மிஞ்சி செய்கிறது தான் லக்ஸரி. இதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் முதல் அற்புதம் நடக்குது. இயேசுவானர் தாய் இருக்காங்க, டிசைபிள்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. இல்லை, அசிங்கமாயிட்ருக்குமே, அவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகமான ஒரு நேரம் வருமானு நினைக்க போல் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். தண்ணீரை நிரப்புறாரு அது பெரிய பெரிய கூஜாக்களில். அப்புறம் எடுத்துக்கூடுன்னு சொல்ல போல் என்னன்னா, அங்கே பந்தி விசாரிக்கிறவர் சொல்கிற வார்த்தை என்ன? இந்த பந்தி விசாரிக்கிறவன் சொல்கிறான், எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நல்ல திராட்சரசத்தை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஜனங்க குடித்து திருப்தி ஆன பிறகு மட்டமான ஒரு திராட்சரசத்தை கொடுப்பாங்க. இதுதான் அவர் சொல்கிறார், எல்லா கல்யாணத்துலையும் நடக்கிற கதை. ஆனால் நீங்களோ பெஸ்ட்டு திராட்சரசை கடைசி வரைக்கும் எப்படி வச்சுருந்துங்கன்னு வியப்பாக கேட்குறாரு. இப்போ அன்றைக்கி ஆண்டவர் ஏதோ ஒரு டிகிரி பரவாயில்ல, ரொம்ப உயர்ந்தது தேவையில்லை, ஏதோ ஒரு வைனு தண்ணியை மாற்றி கொடுத்துருக்கலாமே. ஆனால் அவர் என்னன்னா, அவர் செஞ்ச அற்புதத்தில் அது பெஸ்ட்டு வைன், பெஸ்ட்டுனா பெஸ்ட்டு வைனை தான் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பாருங்கள், நம்ம யோசிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இன்றைக்கி அவசியம் கிடையாது, இவங்கெல்லாம் குடிச்சிட்டானுங்க நிறையா, கொஞ்சம் மீதி இல்லை, அதுதானே ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புவோம் அப்படி யோசிக்கல. அவர் பெஸ்ட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டம் கம்மியானது கொடுக்கக்கூடாதுன்னு அவர் கொடுத்தனால தான் அன்றைக்கி அவர் செஞ்ச அற்புதத்தில் அந்த பந்தி விசாரிக்கிறவன் சொல்கிறான், எப்படி நீ சிறந்ததை கடைசி வரைக்கும் வச்சுருக்கிறன்னு வியப்பாக கேட்குறாங்க. இட்ஸ் அ மிரக்கிள் ஆஃப் லக்ஸரி. அந்த அர்த்த பிரகாரம் பார்த்தோன்னா அது லக்ஸரி தான். என்னென்னா, தேவைக்கு மிஞ்சி இருக்குது, இவ்வளோ தேவையில்லை சார், இவ்வளோ இருந்தால் போதும், ஆனால் இது ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு, நினைக்கிறதுக்கு மேலே கேட்குறதுக்கு மேலே நான் செய்வேன்னு சொன்னார் ஆண்டவர். நம்ம யோசனை அது மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சிறந்தது பெஸ்ட்டு செய்யணுன்ற ஒரு விருப்பம் உள்ளவர். திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். அப்பாட்ட கோச்சிக்கிட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான், காணாமல் போன பையன் நம்ம படிக்கிறோம். அவன் திரும்பி வரான், மனம் திரும்பி வரான், எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அப்படியே தரித்திரமாகி போய்விட்டான். தரித்திரன்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறேன்னா, பன்னிக்கு மேய்க்க வேலை வாங்கி பன்னி சாப்பாடை தான் கொஞ்சம் சாப்பிடலாம் பார்க்குறான், அதையும் சாப்பிட முடியல. அந்த சமயத்தில் அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன்டா இந்த நிலைமை, அப்பாட்டே போயிடலாம் சரணடைஞ்சு, அவருக்கு ஒரு வேலைக்காரனை ஏற்றுக்கோன்னு சொல்லி கூட போய் பெஸ்ட்டாக போயிடலான்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் வந்த உடனே தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அந்த வார்த்தை தேவையா, கெட் பெஸ்ட் ரோப். தயவுசெய்து யோசித்து பாருங்கள், நான் சொல்கிறது புதுமையாக உங்களுக்கு இருக்கும், ஆனால் எல்லாம் பைபிளில் இருக்கிறது. தகப்பன் சொல்கிறாரு, மகனுக்கு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அழிச்சிட்டு வரான், ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு அவனுக்கு பெஸ்ட் ரோப் சொல்கிறார். தமிழில் உயர்ந்த ஒரு ஆடை, அங்கி. அடுத்தது அவருக்கு ஒரு தங்க மோதிரம் போடுறார். போட்டுட்டு இன்னொன்று வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், என் மகனுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கொண்டாட போகிறோம் வந்துட்டான்ட்டு. அதனால் கொழுத்த கண்ணு பாருங்கள், ஃபேட்டட் காஃப், ஏதோ சப்பை ஏதோ சாவறதுக்கு முன்னால் சரி அது வேஸ்ட் ஆகக்கூடாது போட்டு அடிச்சு விடுன்னு சொல்ல, இருக்கிறதுல பெஸ்ட்டு கொழுத்த கண்ணு. இதுதான் அவருடைய இறுதி அங்கே. ஆனாலும் நம்ம வருத்தப்படணும், நமக்கு சில சமயம் கஷ்டத்து நிமித்தம் கொஞ்சம் பிச்சைக்கார புத்தி, கோச்சிக்காதுங்க, நமக்கு கொஞ்சம் என்ன புத்தி சொல்லுங்கள், பிச்சைக்கார புத்தி. நமக்கு ரொம்ப தாழ்த்தி போய் பிச்சைக்கார நிலைமையில் போயிட்டு ஏதா போதும் கச்சா போதும் அப்படின்னு சூழ்நிலை கொண்டு வந்துருச்சு. ஆனால் நம்ம அதுலேருந்து எழும்ப போகிறோம். என்னன்னா, நமக்கு ஒரு உயர்வான எதிர்காலமும் வாழ்க்கை உண்டு. அதுக்கு உயர்வான சிந்தனை படைத்த தேவனோட இணையும் பொழுது நம்ம கீழ்த்தரமான சிந்தனை இருக்கக்கூடாது, நமக்கும் மேலான சிந்தனை இருக்கும் பொழுது தான் அவர் வச்சுக்கிறது கரெக்டாக நமக்கு வர முடியும். இல்லாட்டா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு கனெக்ஷன் சரியில்லை, கம்பேட்டபிலிட்டி சரியில்லை, அக்ரிமெண்ட் சரியில்லை, அலைன்மெண்ட் சரியில்லை. இதை செய்கிறதுக்கு தான் இப்போ நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஈ இஸ் அ காட் ஃபார் பெஸ்ட்டு காரியம் தப்பு கிடையாது. பெஸ்ட்டு ஆடம்பரம் சார், அதெல்லாம் தப்பு சார் இப்படிலாம் சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா, ஜனங்களை ஒரு முனிவன் மாதிரி ஒரு மைண்ட் செட் கொடுக்குறாங்க. துறவி மாதிரி ஆண்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம எல்லாத்தையும் இழந்துடணும்.
கடவுளுக்குள்ள வந்துட்டாலே எழுந்துடணும். இதுல வேற ஒரு வார்த்தை, இது உலகம். இந்த பிச்சைக்கார புத்தி தான் உலகம், கார்னல், மாம்சமான சிந்தனை. இது தெய்வீகமான சிந்தனை அவரை மூலம் மேலே இருக்கும். ஆனா இது எப்படி பாருங்க, மதம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை கீழே ஆக்கிரும், அவன்கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிடும் சாத்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, உறிஞ்சி போய் வரான், மேலான உயர்ந்த வஸ்திரத்தை போடுறா, தங்கத்தை போடுறா, பித்தளை போடாத, டூப்ளிகேட் போடாத, தங்கம் போடு, மோதிரம், அவனுக்கு நல்ல ஷூ போடு, ஒஸ்தியான ஷூ. அடுத்தது கொளுத்த கண்ணை நீங்கள் எடுத்துட்டு வாங்க. பெஸ்ட்டுன்றது தான் உங்கள் பரலோக தகப்பன் உங்களுக்கு மேலே வச்சிருக்க இருதயம். ஆண்டவர் நமக்கு அதிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறார். இது ஏன் விரும்புகிறாரு பாருங்க. இது அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தரம் இல்லாததும் தரம் குறைவானதில் பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு போயிடலான்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி யோசிக்கலை. அவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளையா இருக்கிறனால நீ நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள். எந்த தகப்பனுக்குமே தான் அனுபவிக்காத கூட என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் அவ்வளோ காசுலாம் நாங்கள் செலவு பண்ணதில்லை சார். ஆனால் என் பிள்ளை கேட்குதே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கணும், நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கணும். இதுதான் தகப்பனுடைய இருதயம், தாயினுடைய இருதயம். எங்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் யார், அவர் அவ்வளோ உயர்ந்த தேவன். அப்பேற்பட்ட உயர்ந்த தேவன் அவர் என்ன சொல்கிறார், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் அந்த வசனம் என்ன சொல்கிறாரு, ஃபார் மை ரைச்சியஸ்னஸ் சேக்குன்றாரு. என் நாமத்துக்காகவாச்சும் நீ நல்லா இருக்கணும். என் பேர் இஸ் அட் ஸ்டேக்கு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய புகழும் என்னுடைய பேருமே இதை பார்த்து அவமானப்படக்கூடாது. இப்பேற்பட்ட தேவன், இந்த உலகமே எனக்கு சொந்தம், வானம் பூமி, அதுதான் அவர் பெயர் எல் எலியோன். அவர் பெயர் எல் எலியோன்னா வானமும் பூமி எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். இஸ் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அப்போ அப்பேற்பட்ட தேவன் எல்லாத்தையும் படைத்து எல்லாம் நல்லது என்று கண்டு எவ்ரிதிங். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், கடவுள் படைத்து எதுலேயும் குறை இருக்கா பாருங்கள், எல்லாம் பூரணமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அவருடைய பிள்ளைகள் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறன்னா அவருக்கு எவ்வளோ மனசு வேதனை, அவருக்கு எவ்வளோ அசிங்கம். நம்ம வாழ்க்கை அவருக்கு ஒரு பெருமை கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது ஒன்று. அடுத்தது என்னுடைய பேரும் புகழும் இதில் அட்டாச்சாக இருக்குது. இவன் உயர்வாக இருக்கிறதுனால தான் எனக்கு பெருமை, என் பிள்ளை நல்லா இருக்குதுன்னு. என் பிள்ளை பரதாமல் இருந்துட்டு நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாச்சுன்னா அது எனக்கு அசிங்கம், உலகமே சிரிக்கும். என்ன சார் இவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கிறங்க, உங்கள் பையனுக்கு ஒரு மோட்டர் பைக் கூட இல்லாமல் கஷ்டப்படுறானே, ஒன்று வாங்கி கொடுக்கூடாதான்னு ரோட்டில் இருக்கிறவனே கேட்டுருவான். இதில் பியூட்டி என்னன்னா, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டுறாரு. சும்மா போயிட்டு இருக்கிற பிசாஸ்கிட்ட கேட்குறாரு, ஏய் உலகத்துக்குள்ள போனியா, பூமியில் என் பையன் எப்படிங்கிறான் பார்த்தியா. அங்கே போய் பிராக் பண்ணுறாரு, கொஞ்சம் பீத்துறா மாதிரி இருக்குது. அதான் நம்ம லோக்கல் பாஷையில் பெருமையாக சொல்கிறார், என் பையனை பார்த்தியா அப்படின்றார். அதில் தான் பிரச்சனையே தொடங்குச்சு. அவனை நீ ஏன் பையனை பார்த்தியான்னு கேட்குறீரு, நீ ரொம்ப நல்லா வச்சுக்கிறீரு, அதனால தான் அவன் உன்ட்ட நல்லா இருக்கிறான், அவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உன்னை விட்டுடுவான், உன்னை சபிப்பான், இப்படிலாம் சொல்லி யோபுடைய ஸ்டோரி நம்ம படிக்கிறோம். ஆனால் அதில் என்ன பார்க்குறோம், ஆண்டவர் என் பிள்ளையை குறித்து பெருமைப்படுகிறார். என் பிள்ளை பாரு இன்றைக்கி எப்படி இருக்குது, வியாதியாக இருந்தான், ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அவன் வியாதி, இன்றைக்கி அவன் எப்படி இருக்கான், எங்கேயோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் பாரு என் பிள்ளை அப்படின்னு தகப்பன் பெருமைப்படுறார். தப்பான பெருமை கிடையாது, சந்தோஷமான பெருமை. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 23:3 பாருங்க, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவர் பேர் புகழ் எல்லாம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கனம் இருக்குது, அதன் நிமித்தம் என்னை நடத்துகிறார். பாருங்க, அது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம யோசித்தோன்னா நம்ம சில வேண்டாத காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டோம். ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க ஆண்டவருக்கு கெட்ட பேர் வரும். கரெக்ட் தானே? ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம், இதை செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கும் ஒரு கூச்சம் இருக்கும், நமக்கு வரணும். ஏன்னா இல்லைன்னா அவருக்கு தான் அசிங்கமான ஒரு பேர், நம்மளை குறித்து அவர் பெருமைப்படுறவராய் காணப்படணும். அவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார், எல்லாமே அவருக்கு சொந்தம். இஸ் அ ரிச் காட். அவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது, உங்கள் வெளி தோற்றத்தை தான் பார்க்க முடியும். அப்போது அவங்க பார்க்கும் பொழுது இது கடவுள் பாரு இப்படி செஞ்சுருக்கிறார், இவங்க வாழ்க்கையில் இவர் அதிசயம் பண்ணியிருக்கார், உயர்த்திருக்கிறார், உண்மையாகவே இவங்க வணங்குற கடவுள் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லாமையே கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம உயரத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கே தெரியும்,
திருட்டு வேலை மட்டும் இல்லை கடின உழைப்பு மட்டும் இல்லை, இது கடவுளை நம்பி இருக்கிறாங்க, இவங்க உயர்ந்துட்டு இருக்கிறாங்கன்றதே பார்க்கணும். இது ஒரு பெரிய சாட்சியாக காணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் எனக்கு இது இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி என்னை கடவுளோட உயர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் ஜனங்க வாழ்க்கையில் வியாதியிலேருந்து விடுதலை செய்கிறார், பாவத்திலேருந்து விடுதலை செய்கிறார், வறுமையிலேருந்து விடுதலை செய்கிறாரு. வறுமையாக இருக்கிறவனுக்கு சொல்கிறாரு, அவரை குறித்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யமான நான் இயேசு தர்தனாய் வந்தாருங்க. தர்தனத்தில் இருக்கக்கூடாது, நீ ஐஸ்வர்யனாக மாறணும். வியாதியாக இருக்கிறவங்க சுகமாகணும், பாவ கட்டில் இருக்கிறவங்க விடுதலை ஆகி பரிசுத்தமாக வாழணும். இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் அவருடைய எண்ணம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பாவத்திலேருந்தும் விடுதலை, வியாதியிலேருந்தும் நமக்கு விடுதலை, பண கஷ்டத்துலேருந்தும் வறுமையிலிருந்தும் நம்மளை விடுதலை பண்ணணுன்றது அவருடைய சித்தம். ஸோ இது தப்பான ஒரு உபதேசம் நினைக்காதுங்க. ஆண்டவருடைய இருதயம் ஜனங்கள் பண நெருக்கத்திலையும் வறுமையிலையும் கஷ்டப்படாத, அவர்கள் தரித்திரமாக இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யமாக மாறுவதற்காக, ஐஸ்வர்யமாகிய என்னையே நான் கொண்டு வந்து தரித்திரனாய் நான் ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஆண்டவருடைய இருதயம் என்ன? அந்த மாற்றம், உன்னுடைய உயர்வு, உன் செழிப்பு, இதுக்கு உங்கள் மைண்ட் ரெடி ஆகணும். ஒரு சிறியவன் ஒரு எளியவன் எடுத்து அவன் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளை மற்றவங்க காணணும். இதுக்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மைண்டு மாறணும். நம்ம மைண்டு என்ன சொல்லணும்? ஆண்டவரே, செழிக்க நீர் செய்கிற தேவன், செழிப்பான பாதையில் வழி நடந்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையணும், ஒரு நன்மையும் குறைப்பட மாட்டேன். அவர் என்ன புல்லுள்ள இடங்கள், பசுமையான புல்லை கொண்டு போய் தண்ணீர் அண்டையில் அமர்ந்த இடத்துல என்னை கொண்டு வைக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்கள், இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை மைண்டை மாற்றிக்கொள்ளணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சுப்பீரியர் குவாலிட்டியை தான் பார்த்துருக்குறோம். அப்படின்னா தரமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மனசில் இந்த தப்பான யோசனையை விட்டுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே, மனசில் கூச்சம் இல்லை, எனக்கு ஒன்று உயர்ந்த ஒரு வீடு, உயர்ந்த வேலை, உயர்ந்த கல்யாணம், உயர்ந்த காரியங்கள், நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை எதிர்பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கணும். என் எதிர்பார்ப்பு எல்லாம் கெட்டதாக இருக்கக்கூடாது, உயர்ந்ததை மேலாக, நீ தலையாக இருப்பாய் வாளாக இருக்க மாட்டாய்னு மேலாக நீ சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் அங்கே பார்த்தோம் ராஜா. நீர் அந்த தாசரசத்தை கூட உயர்ந்தது திறமையாக ஆண்டவரே நீர் செஞ்ச காரியம் ஒரு உலகத்துலேயே என்ன சொல்லுவாங்க, அதிக திறமைன்னு தான் சொல்லுவாங்க, ஏதாச்சும் பெஸ்ட்டாக செஞ்சா. ஆனால் உங்களுக்கு திறமையை பற்றி நாங்கள் சொல்வதல்ல ஆண்டவரே, உங்கள் இருதயம் மேலான இருதயம் ஆண்டவரே, உயர்ந்த இருதயம் ஆண்டவரே. இந்த மாதிரி நீர் செஞ்சு காமிச்சிருக்கிறீர் ஆண்டவரே. எப்படின்னா நீர் ஒரு உயர்ந்த காரியங்களை தான் செஞ்சு பெஸ்ட்டு தான் எங்களுக்கு செய்கிற தேவன். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கை கீழான மைண்டை மாற்றிருங்கப்பா, கீழாக சிந்திக்கிற மைண்டு ஆண்டவரே, தரம் குறைந்த மைண்டு வேண்டாம். நீங்கள் தேவன் உயர்ந்த தேவன், நாங்களும் உயரே வாழ நீர் அழைச்சிக்கிறீர். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டு போகிறோம். எங்கள் மைண்டு மாறுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். தேவையில்லாமல் முனிவர்களைப் போல எல்லாத்தையும் இழந்து வீணாக போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற தவறான யோசனையிலிருந்து நாங்களும் மேலே எதுக்கு? அப்போ தான் மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும், ஊழியத்தை தாங்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெறும் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தாராளமாக செய்யணும். இப்படி ஒரு தரமான ஒரு மைண்டை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்காக நன்றி. இதை பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. Bless their life. In Jesus' name I pray. Amen. அடுத்த வாரம் இது தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன், கேளுங்க. God bless you. சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட். திரும்பி பார். வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஒரு இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள்.
உங்களை புக்கிங் செய்ய இப்போதே அழைக்கவும். 9884422220 8939948046898844555550.